பசங்களுக்காக பாண்டிச்சேரிக்கு போனால் மாவு கட்டு போட்டால் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அங்கே 3 மாதம் வச்சுருந்தேன். அமுதா. எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ? நாங்கள் பண்டிதப்பட்டில் அம்பேத்கர் தெருவில் இருக்கிறோம். எனக்கு 3 பசங்க, 2 பொண்ணு, ஒரு பையன். பெரிய பாப்பா நல்லா இருக்குது. பையன் வந்து 8 மாதத்து குழந்தையிலேருந்து கார்த்திக் டாக்டர்கிட்ட தூக்கின்னு போனான். அங்கே வந்து இந்தமாரி முட்டி போடல, படுத்த படைக்காக இருக்கிறான், அழுதுகினே இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு கார்த்திக் டாக்டர் அவனுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மிமா, நீ மாதம் டானிக்கு வாங்கி போடு, 10 வயசுக்கு ஆனாக்கா இவனுக்கு அப்போ தான் 5 வயசு ஆன மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு ஊட்டினாலும் தண்ணி ஊட்டினாலும் நான் ஊட்டினா தான் குடிப்பான், நான் சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடுவோம். அதான் இது மெட்ராஸ்க்கெல்லாம் இட்டுன்னு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸசைஸுக்கு. அங்கேயும் போனேன். இங்கே தண்டராமத்தில் ஊனமுற்ற ஸ்கூல் இருக்குது ஆஃபீஸு. அங்கே 3 வயசு 4 வயசு குழந்தைகள்லாம் அங்கே தூக்கின்னு போய் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணால் அங்கேயும் முடியவே இல்லை. என் குடும்பத்தை விட்டு என் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பசங்களுக்காக பாண்டிச்சேரிக்கு போனால் மாவு கட்டு போட்டால் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அங்கே 3 மாதம் வச்சுருந்தேன். அங்கேயும் மாவு கட்டுங்களை மற்ற பசங்களை பார்த்துட்டு அவன் செய்வாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டான். அங்கே விட்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ புரோடா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிடுமான்னு சொன்னாங்க.